தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இளம்பருதி, சென்னை பல்கலைக்கழகத்தில் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி உறுப்பினராக இருக்கிறேன். இப்போ நாங்கள் சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் கிட்ட தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழாவுக்கு வந்திருக்கிறோம். இந்த தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெருவிழாவாக நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அதுவும் சாதிய தாக்குதல்களும் ஆணவ படுகொலைகளும் அதிகரித்து வந்துட்டுருக்கிற இந்த சூழ்நிலையில் மக்கள் அதிகார கழகம் இப்படி சாதிக்கு எதிராகவும் ஆணவ படுகொலைக்கு எதிராகவும் ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு போரை தொடுத்திருப்பது அப்படிங்கிறது வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அதற்கு அரசு சார்பாக நான் கலந்துருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தென் மாவட்டங்கள்லேயும் சரி, இல்லாட்டி இதர பிற மாவட்டங்கள்லேயும் சரி, குறிவைத்து தலித் மக்கள் வளருவதை தடுக்கிறதுக்காகவே சாதிய தாக்குதல் நடக்கிறது அப்படிங்கிறது அதிகரித்து வந்துட்டுருக்கு. இப்போது 2 நாளைக்கு முன்னாடி கூட சிவகங்கையில் காரணமே இல்லாமல் ஒரு 5-6 பேர் ஊருக்குள்ளே புகுந்து வெட்டினதாக இருக்கட்டும். ஆல்ரெடி சின்னத்துறையை வெட்டின அதே மாணவர்கள் நாங்குநேரியில் உள்ள புகுந்து மற்ற ஊர் மக்களை வெட்டினதாக இருக்கட்டும். இப்படி தொடர்ந்து இவங்க மேலே சாதிய தாக்குதல்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதை தடுக்கிறதுக்கு அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் அதுக்கு நம்ம முன்னெடுக்கணும்னு பேசினாலும் மக்களும் நம்ம பண்பாட்டு ரீதியாக இதுக்கு எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது. நம்ம சாதியை தூக்கி போட்டு வர தேவை இருக்குது. அதன் அடிப்படையில் இங்கே மதுரையில் பண்பாட்டு பெருவிழாவில் நாங்கள் கலந்துகிட்ருக்கோம். மாநாடு நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் எல்லோரும் வாங்கன்னு கேட்டுக்கிறோம். அதோட இந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அது முடிந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் பகிர்ந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நம்ம சாதிக்கு எதிரான ஒரு மனநிலையை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் வளர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு உரை முடிச்சுக்கிறேன். நன்றி.